யூடிகே சேனல் சார்பாக உலகத் தமிழனின் குரல் திருவாரூர் கோ கீதாவுடன் கதைக்கலாம் வாங்க. ஒரு துறவி வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுத்துட்ருக்காரு. ஒரு பெரிய செல்வந்தன், அந்த செல்வந்தருடைய பையன் என்ன பண்ணுறான், அந்த துறவியை பார்த்து கேட்குறான், ஐயா என்னுடைய அப்பா பர்மாவில் போய் நிறைய சம்பாரித்து கோடி கோடியாக கொண்டு வந்து சொத்து சேர்த்து வச்சுருக்காரு, பணமாக வச்சுருக்காரு. ஆனால் நான் எந்த தொழிலை செஞ்சாலும் அதில் என்னால் ஒரு வெற்றியாளனாக ஆகவே முடியல. அதனால் எனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது. வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறணும்னே எனக்கு தெரியலை. நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு வழி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அந்த துறவி என்ன செய்கிறாருன்னா, பக்கத்து ஊரில் நாளையிலிருந்து 30 நாளைக்கு நான் ஒரு தொடர் பிரசங்கம் பண்ண போகிறேன், அந்த கூட்டத்துக்கு நீ தினமும் வா அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் அந்த செல்வந்தனுடைய பையன் என்ன பண்ணுறான், அந்த துறவியினுடைய அந்த கூட்டத்துக்கு போகிறான். ஏராளமான கூட்டமாக இருக்குது. அப்படியே முண்டி அடைச்சிட்டு போய் ஐயா அப்படின்னு கும்பிடுறான். உடனே அந்த துறவி என்ன செய்கிறாரு, அந்த கூட்டத்தினுடைய மூலையில் நின்றுக்கிட்டே நீ என்னுடைய சொற்பொழிவை முழுசாக கேட்கணுங்கிறாரு. 3 மணி நேரம் அவர் உரையாற்றுறாரு. அவன் கால் வலிக்க நின்றுட்டே இருக்கான். இதே மாதிரி 1 வார காலம் ஓடிப்போச்சு. திரும்ப 1 வாரம் முடிஞ்சோன்னு திரும்ப வந்து துறவிகிட்ட கேட்குறேன், ஐயா நான் என்ன கேட்டேன்னா, என்னால் எந்த தொழிலை செஞ்சாலும் அதில் ஒரு வெற்றி அடைய முடியலையே, எப்படி வெற்றி அடையணும்னு நான் கேட்டேன். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் இதே மாதிரி என்னை நிற்க வச்சு என்னை நீங்கள் உங்களுடைய பேச்சை கேட்க வைக்கிறீங்களே அப்படின்னா, நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், 30 நாட்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் 30 நாட்கள் வரைக்கும் நீ காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 15 நாள் ஓடுது, 21 நாள் ஓடுது, 30வது நாள் அவனால் பொறுக்கவே முடியல. நம்மக்கிட்ட எவ்வளோ செல்வம் இருக்குது, இந்த துறவிக்கிட்ட ஒரு வெற்றி பெறுற ஒரு வழியை கேட்டால் எதற்காக இவர் இப்படி நம்மளை நிற்க வச்சு அவமானப்படுத்தினார், இவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான், பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு பெரிய பேச்சாளரை கூட்டிகிட்டு வந்து அந்த துறவி பேசுகிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கூட்டத்தை போட்டு, அந்த கூட்டத்துக்கு வரவங்க எல்லாருக்கும் ஒரு தங்க நாணயம் கொடுக்கப்படணும் ஒரு விளம்பரம் கொடுக்குறான். இங்கே இருக்கவங்க எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. அந்த ஊரில் உள்ள பெரியவங்க, பக்கத்து ஊரில் உள்ளவங்க எல்லாம் வந்துடுறாங்க. எல்லாருக்கும் பொற்காசுகள் கொடுக்குறான். 3 மணி நேரம் அந்த புதிய பேச்சாளர் பேசி முடிக்கிறாரு. இந்த துறையினுடைய பேச்சை கேட்கறதுக்கு ஒரே ஒருத்தவன் ஓரத்தில் நின்றுட்டுருக்கான் ஒரு இடத்துல. அங்கேருந்து போய் அவனுக்கு என்ன ஆணவமாக இருக்குது அப்படின்னா, அந்த ஒருவனையும் நம்ம அந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துடணும்னு போய் கேட்குறான். உனக்கு நான் 5 பொற்காசுகள் தர வரேன்னா முடியாதுன்றான். 50 பொற்காசுகள் தரேங்கிறான், வர முடியாதுங்கிறான். 500 பொற்காசுகள் தரேங்கிறான், வர முடியாதுங்கிறான். அதனால் என்ன செய்யுதுனே தெரில. அந்த துறவி 3 மணி நேரம் பேசி முடிக்கிறாரு. அந்த நின்றுட்டு இருந்த ஒருவனும் இந்த செல்வந்தருடைய பையனும் போய் அந்த துறவியை வணங்குறாங்க. வணங்கிட்டு அப்போ அந்த செல்வந்தனுடைய பையன் கேட்குறான், பார்த்தீங்களா என்னை நீங்கள் அவமானப்படுத்தி 30 நாள் என்னை நிற்க வச்சிங்க, ஆனால் நான் ஒரே நாளில் எவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி உங்களுடைய அந்த பேரையும் புகழையும் நான் அழிச்சிட்டேன் இல்லையா அப்படிங்கிறாரு. அப்போ அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே ஒன்றுமே சொல்லாமல் இருக்கார். ஆனால் இவ்வளோ பேரை கூட்ட முடிஞ்சு, இந்த லட்சக்கணக்கான மக்களை என்னால் கூப்பிட முடிஞ்சிருச்சு, ஆனால் இந்த ஒருத்தரை மட்டும் என்னால் கூப்பிட முடியலையே, ஏன் சுவாமி அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த துறவி சொல்கிறாரு, நீ ஒரு வார காலத்திற்கு இவனோட போய் நீ இந்த நின்று கொண்டே கேட்டுக்கொண்டு இருந்தார் இல்லையா, அவரோட நீ போய் வாழ்க்கை நட, உனக்கு புரியும் அப்படிங்கிறாரு. அவன் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல பார்த்தா அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ படைகளும் போர்களும் அப்படியே போருக்கு தயாரான நிலையில் எல்லாரும் அப்படியே பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவனுக்கு தெரியுது, அந்த நின்றுட்டு கேட்டுட்டு இருந்தவ தான் முன்னாள் மருத நாட்டினுடைய அரசன். அவன் அந்த போரில் தோற்று போய் வந்திருக்கான். வந்துட்டு இப்போ படைகள் எல்லாம் சேர்த்து அவன் நிறைய போர் புரியறதுக்காக தயாராக இருக்கான். 1 வார காலத்துக்குள்ளே 5வது நாள் அவன் இந்த இளைஞனையும் சேர்த்துட்டு போய் போர் புரிஞ்சு வெற்றி அடைந்து அந்த நாட்டினுடைய மருத நாட்டினுடைய அரசனாக அவன் பதவி ஏற்றிடுறான். பதவி ஏற்றிட்டு அந்த துறவியை அழைக்கிறதுக்காக அவனுக்கு வணக்கம் செலுத்தி வரான். இந்த செல்வந்தனுடைய பையனும் அங்கே இடத்துல அந்த துறவிக்கிட்ட கும்பிட்டுட்டு நிற்கிறான். அப்போ அந்த மருத நாட்டினுடைய அரசன் சொல்கிறான், எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த தெளிவுரை நான் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஐயா அப்படின்னு காலில் விழுந்து வணங்குறான். அப்போ அந்த துறவி அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நான் என்ன பண்ணேன், உன்னுடைய திறமையால் நீ முன்னேறின அப்படிங்கிறா. அப்போ இந்த செல்வந்தனுடைய பையனுக்கு என்னன்னே புரியலை. உடனே துறையிட்ட கேட்குறான், என்ன சுவாமி எனக்கு என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் உங்களை அழிக்கணும்னு நினச்சி அவ்வளோ தூரம் செஞ்சேன், ஆனால் அப்போ கூட நீங்கள் கொஞ்சம் கூட அசராமல் ஒரே ஒருத்தர் இருந்தாலும் உங்களுடைய பேச்சை நீங்கள் பண்ணீங்க, அப்பயும் சிரித்த முகத்தோடு இருக்கீங்க, அப்போயும் எனக்கு அறிவுரைகள் சொல்கிறீங்க, என்ன விஷயம் ஏன்னு எனக்கு சொல்லுங்களேன், எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த துறை சொல்கிறாரு, எப்படி நீ வாழ்க்கையில் வெற்றி அடையறதுக்காக என்கிட்ட வழி கேட்டியோ அதே மாதிரி தான் இந்த அரசனும் என்கிட்ட வந்தான். தோல்வி அடைஞ்ச நிலையில் வந்தான். வந்துட்டு எப்படி வெற்றி அடையன்னு கேட்டால் 30 நாள் அந்த ஓரத்தில் போய் நின்று என்னுடைய பேச்சை கேட்க சொன்னேன். ஆனால் இந்த 30 நாட்களில்
நீ செல்வந்தன் அப்படிங்கிற அகங்காரத்தால் என்ன பண்ணனா, உன்கிட்ட இருந்த காசையெல்லாம் தங்க நாணயங்களெல்லாம் கொடுத்து ஒரு 1,00,000 பேருக்கு உன்னுடைய தங்க நாணயங்களை கொடுத்து உன்னுடைய சொத்துக்களெல்லாம் நீ அழிச்சிட்டு நிற்கிற. ஆனால் இந்த மருத நாட்டினுடைய முன்னாள் இளவரசனாக இருந்தவனும் இந்நாள் அரசனாக இருந்தவனும் என்ன பண்ணான்னா, அந்த 1 மாத காலத்தில் அந்த ஓரமாக நின்று பேச்சை கேட்கும்போது பக்கத்தில் உள்ள ஒவ்வொருத்தங்கள்ட்டையும், நீங்கள் இந்த மருத நாட்டினுடைய இளவரசன் நான், இந்த போரில் தோற்றதால் இந்த இடத்துல ஓடி வந்து ஒளிஞ்சிருக்கேன், நீங்கள் எல்லாரும் என்னோட உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு போர்ப்படையே திரட்டி அந்த 30 நாட்களுக்குள்ளே பயிற்சி கொடுத்து, என்னுடைய பேச்சை கேட்ட நேரங்கள் தவிர மற்ற நேரங்களில் பயிற்சி கொடுத்து போரிட்டு அவன் வெற்றி பெற்று விட்டான். இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். நீ உன்னுடைய ஆணவத்தாலையும் அகங்காரத்தாலையும் அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்று உன்னுடைய செல்வத்தை நீ செலவு செய்தாய். ஆனால் அவன் என்னுடைய பேச்சை கேட்டு அந்த 30 நாட்களை கூட பயன்படுத்தி வெற்றி அடைந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அப்படியே அந்த செல்வந்தனுடைய பையன் அப்படியே அந்த துறவியினுடைய கால்களில் அவனுடைய ஆணவத்தை அடக்கி கீழே விடுறான். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா பிறரை அழிக்கணும், இல்லை பிறருடைய பெயரை கெடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. விவேகத்தோட கடினமான உழைப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வெற்றி உங்களுடைய காலடியில் இருக்கும். நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாற முடியும்.